ஃப்ரைடே மார்னிங் குழந்தைகளை ரொம்ப லேட் நைட் படுத்ததுனால டயர்டாக இருந்தாங்க. எப்படியோ உலுக்கி இலுக்கி குளிக்க வச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம், கூட்டம் வரக்குள்ளே போகணும்னு. அப்போ என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு ஆணை பார்த்தாலே பிரமிச்சு நிற்போம். 9 ஆணை அட்ட டைமில் அலங்காரங்களோடு நின்று இருந்தது. மேலே தாழங்களோட அந்த மோளங்கள் வாசிக்க பார்க்கறக்கே ரொம்ப அவசரமாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பகவதி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப கூட்டம் வந்தால் கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு போய் பகவதி அம்மனை பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அங்கே யாருமே எடுக்கலை சாமியை. ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒம்பொன்னு எடுக்கலை. வெளியே வந்து சாமியெல்லாம் சுற்றி பார்த்தோம். துர்கை அம்மன், விநாயகர் எல்லாம் அங்கே இருந்தாங்க. நல்லா ப்ரே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 108 பறை கூட எல்லாம் நிறைச்சி வச்சுருந்தாங்க. பார்க்கறக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. பழங்கள், மூலிகை பொருட்கள், கிழங்குன்னு அதையெல்லாம் பார்த்துட்டு நெல் பறைய சாமிக்கு சாத்தி நல்லா வேண்டிக்கிட்டோம். வீட்டில் எப்பவும் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்க சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே மெயினான யானை வந்து கோயிலில் சுற்றி வர்றதுக்காக வந்துச்சு. அதே ஒரு 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 1/2 hour அங்கேயே நிறுத்தி அந்த மோளம் வாசிக்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு